ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம் மரங்களை தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா இந்த தோட்டம் நான் உருவாக்குனதே கொரோனா பீரியடில் தான். அதில் இது ஒரு 5 வருஷத்து கன்று தான் இது. பாருங்கள், இவங்க இப்போ தான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இப்போ ஒரு எத்தனை மாதம், 2 மாதமாக தான் இந்த மரம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு. பட் இது காய்ச்சதே எங்களுக்கு தெரியாது, ஆக்சிடென்டலாக தான் பார்த்தோம். அது நம்ம ஃபஸ்ட்டு பழமே நல்லா பழுத்து இருந்தப்போ தான் என்னடா இது கலராக இருக்குது இலையான்னு பார்க்கும்போது தான் அது பழன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்க என்ன நல்லா பெருசாக வளரட்டும், பார்க்கலாம். எலுமிச்சம் பழத்தோட பயன்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது, நிறைய இருக்குங்க. ஜூஸ்லேருந்து, டீ போடுறதுலேருந்து, நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுலேருந்து, சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே எலுமிச்சம் பழம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது இடம் மாற்றி வச்ச மரம். இது சும்மா ஒரு நாள் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டு ஓரத்தில் அந்த இதை விதையும் போட்டு வைக்கிறப்போ அந்த இடத்துல அந்த கன்று வளர ஆரம்பிச்சிது. சரி, வீட்டு ஓரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல தோட்டத்து பக்கத்தில் வச்சது தான். அப்போ வைக்கும்போது நல்ல இடம் இருந்ததுங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக பார்த்தாக்கா வளர்ச்சி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. ஆனால் இப்போ தான் துளிர் வைக்கிது, நல்லா கொஞ்சம் வெய்ய கிடச்சதுக்கு அப்புறமேலுக்கு நல்லா துளிர் வைக்கிது. ஸோ இவங்க 2வது எலுமிச்சை மரம். இவங்க தான் என்கிட்ட இருக்கக்கூடிய 3வது எலுமிச்சை மரம். இது அடியிலேருந்து தண்டு வரும்போதே 2ஆக பிரிஞ்சு வந்துச்சு. எங்கே பார்த்தாலும் படருது. எங்கே வெயில் கிடைக்கணும், மேலே தென்னை மரம் தேக்க மரம் அடைச்சிட்ருக்கறதுனால வெயில் எந்த பக்கம் இருக்கோ அதை தேடி தேடி போய் போய் படருது. இன்னும் பூ வைக்கல, வைக்கட்டும், பார்ப்போம். இவங்க 4வது மரம். இந்த மரம் என்னுடைய பெட்டு. இந்த மரம் நல்லா பெருசாக வளருது இந்த மரம். ஆனால் இன்னும் பூக்கவோ காய்க்கவோ இல்லை. ஆனால் இலையெல்லாம் சுருட்டிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நல்ல இலைகள் வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்ல பெரிய மரமாக வருது. இது கிளைகளும் நிறையாவே இருக்குது. இதில் என் தோட்டத்தில் அந்த ஒரு மரம் தான் இப்போ காய்ச்சிட்ருக்குது. இன்னும் இதெல்லாம் ஆனால் காய்க்கிற சமயத்தில் வந்துருச்சு. இந்த மரம் கண்டிப்பாக காய்க்கும், கூடிய சீக்கிரம் காய்ச்சிரும்னு நான் நம்புகிறேன். எப்படி பறந்து போகுது பாருங்கள். இதுக்கு எல்லாமே கிடைக்கிது, தண்ணி, வெயில் எப்பவுமே ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். எலுமிச்சங்கன்னுக்கு பெருசாக பராமரிப்பு தேவையில்லைங்க. அது பூச்சி அரிக்கும், குரங்கு தொடும் அப்படின்ற எந்த ஒரு பயமே கிடையாது. இன்ஃபேக்ட் எலுமிச்சங்கன்று இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பான விஷயமும் கூட. நம்ம தோட்டம் இன்னும் அழகாகவே இருக்கும் எலுமிச்சங்கன்று இருக்கிறதுல. இவங்க தான் கடைக்குட்டி, இப்போ தான் கிளம்பி வராங்க. இதை பிடுங்கி போடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன். வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, நானும் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இனிமேலாம் பிடுங்க முடியாது, ஏன்னா தண்டு நல்லா வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு தேவையான எலுமிச்சம்பழம் கிடைக்கிற அளவுக்கு என்கிட்ட எலுமிச்சை மரங்கள் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் எலுமிச்சை மரங்களை வச்சு பாதுகாத்தீங்க அப்படின்னாக்கா அதை எப்படி பராமரிக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.